நீங்கள் வாழ்க்கையில பொய்யே பேசுகின்றீர்கள். எதற்கெடுத்தாலும் பொய் பேசி 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 கடைசியாக நீங்கள் அல்லாஹ்விடத்துல பொய்யன் என்று நீங்கள் எழுதப்பட்டு விடுவீர்கள். நீங்கள் இன்னொருவரை என்ன செய்தீங்க? அவருடைய குறைகளை துருவி துருவி ஆராயாது. என்ன செய்திருக்கிறார், அவரிடத்தில் என்ன தவறு இருக்கிறது என்று நீங்கள் பிறரை பற்றி ஆராயாதீர்கள். அப்ப நாவு என்பது சும்மா அல்லாஹ் தந்திருக்கிறான், அது எங்க வேணாலும் வளையும் எப்படி வேணாலும் பேசுங்கிறது அல்ல. அந்த நாவுக்குத்தான் அல்லாஹ் கடுமையான தண்டனை வைத்திருக்கிறான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஏன்னா இன்னைக்கு வதந்திகளை பரப்புவதற்கு யாரும் காரணம் இல்லை. நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு போன் போதும். அவதூறுகளையும் அசிங்கங்களையும் அவர்கள் பரப்பி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்திலும் தண்டனை உண்டு, மறு உலகத்திலும் அவர்களுக்கு கடுமையான தண்டனை உண்டு என்று அல்லாஹ் எச்சரிக்கக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம் என்று சொன்னால், அம்புகள் ஏற்பட்டது, அதுல கொஞ்சம் பீலிங் ரத்தம் போனது. அதை எப்படி பரப்பிட்டாங்கன்னா, முஹம்மது கொல்லப்பட்டு விட்டார் என்ற செய்தியை போர்க்களத்துல பரப்பிட்டாங்க. முஹம்மது கொல்லப்பட்டு விட்டார் அப்படிங்கிற செய்தியை சொன்ன மாத்திரத்துல பல்வேறு மக்களும் சஹாபாக்களும் அங்கேருந்து என்ன செய்தாங்க, ஓடக்கூடிய ஒரு காட்சியை பாருங்க. அப்ப அன்பார்ந்த சகோதரர்ல, இன்னைக்கு சமூகத்துல நிறைய செய்திகளை பரப்பக்கூடியவர்கள் ஏதோ நன்மையை செய்யற மாதிரி, ஏதோ உலகத்துல என்னமோ பெரிய அவர் ரிப்போர்ட்டர் மாதிரி எல்லா செய்திகளையும் என்ன செய்யறாங்க, இன்னைக்கு பரப்பி கொண்டிருக்கிறாங்க. இது நமக்கு தேவையா? இரண்டு விஷயங்களை மக்களுக்கு சொல்கின்ற பொழுது, இந்த இரண்டு விஷயங்களையும் யாரெல்லாம் பாதுகாத்துக் கொள்கிறார்களோ, பேணிக் கொள்கிறார்களோ, அது மதுலகுல் ஜன்னா, அவர்களுக்கு நான் சொர்க்கத்துக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னார்களே. அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அளவற்ற அருளாளனும் நிகரட்ட அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும், ஸலவாத்தும் ஸலாமும் முத்தமத்துவ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவருடைய குடும்பத்தவர்கள் தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நலவற்றுமாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு ஹுதூரத்துல் லிசான் ஃபி பஸ்ஸி ஷாயியாத், வதந்திகளை பரப்புவதில் நாவின் விபரீதங்கள் அப்படிங்கிற தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு பொதுவாக சமூகத்தில் நிறைய வதந்திகளை பரப்பக்கூடியவர்களாக பல மனிதர்களை இன்னைக்கு நாம் பார்த்து வருகிறோம். நாம் பேசக்கூடிய, நாம் சொல்லக்கூடிய, நாம் மக்களுக்கு மத்தியிலே பரப்பக்கூடிய செய்திகள் உண்மையானதுதானா, நம்பகமான செய்தியா, உறுதியான செய்தியா என்பதையெல்லாம் பார்க்காமல் இன்றைக்கு பல்வேறு செய்திகளை, வதந்திகளை இன்னைக்கு பரப்பக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பல்வேறு கட்டங்கள்ல நம்ம பார்க்கிறோம். அப்ப அதனால செய்திகளை பொறுத்தவரையில எந்த செய்திகளாக இருந்தாலும் மக்களிடத்தில் நாம் சொல்லக்கூடிய செய்திகள் அது நம்மை பொய்யனாக ஆக்கக்கூடிய செய்தியாக, சமூகத்திலே பதட்டத்தையும் சமூகத்திலே தேவையற்ற சூழ்நிலைகளையும் உருவாக்கக்கூடிய செய்திகளாக இருக்கக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கத்தில் நாவு, மனித உடனுடைய உடல்களிலே இருக்கக்கூடிய உறுப்புகளில் நாவுக்கு ஒரு பெரிய தண்டனைக்குரியதாகவும் அதே நேரத்தில் அது சொர்க்கத்தை பெற்று தரக்கூடியதாகவும் இருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எச்சரிக்கை செய்கிறாங்க. அப்போ ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் எல்லா நிலையிலும் அவன் உண்மையானவனாக இருக்க வேண்டும், பொய்யனாக மாறிவிடக்கூடாது. அவன் சொல்லக்கூடிய செய்திகளால் அவன் பொய்யனாக மாறிவிடக்கூடாது, உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய வலியுறுத்தி சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அதுல ஒரு செய்தி புகாரியில, முஸ்லீம்ல வரக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். அலைக்கும் பிஸ்ஸித்க், நீங்கள் உண்மையையே பேசுங்கள். ஃபஇன்ன ஸித்க யஹ்தி இலல் பிர், நிச்சயமாக உண்மை இருக்கிறது, அது என்னைக்குமே உங்களுக்கு நன்மையை தரும். வைன்னல் பிர்ர யஹ்தி இலல் ஜன்னா, நன்மை அது உங்களை சொர்க்கத்தின் பக்கம் வழிகாட்டும். ஒமா யஸாலு ரஜுலு யஸ்துகு வ யதஹர்ர ஸித்க ஹத்தா யுக்தப இன்தல்லாஹி சித்தீகா, நீங்கள் வாழ்க்கையில உண்மையே பேசி 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 பழகுறீங்க, பொய் பேசக்கூடாது, அது தண்டனைக்குரியது, அது ஒரு குற்றத்திற்குரியது அப்படின்னு பயந்து பயந்து உண்மையே நீங்கள் பேசினீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உண்மையாளன் என்று அல்லாஹ்விடத்தில் எழுதப்படுவீர்கள். காரணம், நீங்கள் பொய்யை பயந்தீர்கள், உண்மையே பேசி பழகினீர்கள், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உண்மையாளர்கள் என்று எழுதப்படுவீர்கள். அதே நேரத்தில் உய்யாக்கும் ஒயில் கிதுப, உங்களை நான் பொய் பேசுவதை விட்டு நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன். ஃபஇன்னல் கிதுப யஹ்தி இலல் ஃபுஜூர், பொய் இருக்கிறதே அது பாவத்தை செய்வதற்கு வழி தூண்டுகிறது. வைன்னல் ஃபுஜூர யஹ்தி இலன்னார்,
அதே போல பாவம் நரகத்தின் பக்கம் வழிகாட்டுகிறது. ஒமா யஸாலு ரஜுலு யக்திபு வ யதஹர்ரல் கதிப ஹத்தா யுக்தபு இன்தல்லாஹி கத்தாபா. நீங்கள் வாழ்க்கையில பொய்யே பேசுகின்றீர்கள், எதற்கெடுத்தாலும் பொய் பொய் பேசி 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 கடைசியாக நீங்கள் அல்லாஹ்விடத்துல பொய்யன் என்று நீங்கள் எழுதப்பட்டு விடுவீர்கள். எனவே பொய் விஷயத்துல நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம் என்று சொன்னால், எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்போ நம்ம பேசக்கூடிய பேச்சுகளை பொறுத்தவரையில உண்மையான பேச்சியாக இருக்க வேண்டும். அதுல பொய் கலந்து விடக்கூடாது, பொய்யனாக நாம் அல்லாஹ்விடத்திலே மாறிவிடக்கூடாதுங்கிற எச்சரிக்கை உணர்வுகளோடு பேசக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, நீங்க வதந்திகளை ஒருவர் பரப்புகிறார் அப்படின்னு சொன்னா அவர் எப்படி ஆக்கிவிடுகிறார் என்று சொன்னால், ஒருவரை பற்றி தவறான எண்ணம் கொள்வதற்கு நாம சொல்லக்கூடிய செய்திகள் காரணமாக இது. ஒருவரை நல்லவராக நாம் நினைப்போம், நல்ல மனிதரு, கொடை கொடுக்கக்கூடியவர், தொழுகையாளி, மார்க்கத்தை பேணக்கூடியவர், உறவுகளை பேணக்கூடியவர், நல்ல மனிதர் அப்படின்னு ஒருவரை நம்ம எண்ணி வச்சிருக்கும் போது தேவையற்ற ஒரு வதந்திகளை பரப்புகின்ற போது அவரின் மீது ஒரு தேவையில்லாத ஒரு கரையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியை நம்ம என்ன செய்யறோம், சொல்லிவிடுகிறோம் என்பதையும் நாம் மறந்து விடக்கூடாது. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியை நமக்கு சொன்னாங்க, ஈயாக்கும் ஒத்தன்ன, உங்களை நான் தீய எண்ணங்களை விட்டும் உங்களை நான் எச்சரிக்கிறேன். எப்படி ரசூலுல்லாஹ் பொய்ய சொன்னார்களோ அதே போல இந்த எண்ணங்கள் இருக்கு பாருங்க, தீய எண்ணங்கள், அதை விட்டும் உங்களை நான் எச்சரிக்கிறேன். ஹதீஸ், ஏன்னா பல எண்ணங்கள், தீய எண்ணங்கள் அது பொய்யாக மாறிவிடுகிறது. எனவே வலா தஜஸ்ஸசு வலா தஹஸ்ஸசு வலா தபாகது வகூனு இஹ்வானா, நீங்கள் இன்னொருவரை என்ன செய்தீங்க, அவருடைய குறைகளை துருவி துருவி ஆராயாது. என்ன செய்திருக்கிறார், அவரிடத்தில் என்ன தவறு இருக்கிறது என்று நீங்கள் பிறரை பற்றி ஆராயாதீர்கள். தவறான செய்திகளை, மறைவான செய்திகளை பற்றி நீங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்காதீர்கள். உங்களுக்கு மத்தியில குழப்பத்தையும் வெறுப்பையும் ஏற்படுத்தக்கூடிய காரியங்களை ஒருபோதும் செய்யாதீர்கள். நீங்கள் மூமின்களாகவே நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலா யஹ்துபர் ரஜுலு அலா ஹித்பத்தி அஹீஹி ஹத்தா யுன்கிஹ அவ் யுத்ரக. ஒருவர் ஒரு இடத்துல சம்பந்தம் பேசுகிறார், மகனுக்கோ அவளுடைய மகளுக்கோ சம்பந்தம் பேசுகிறார். அப்ப நல்ல இடம், அந்த குடும்பம் நல்ல குடும்பம், நல்ல சம்பந்தம் என்று தெரிகிறது. அப்ப நாம போட்டி போட்டு என்ன செய்யக்கூடாது, அவருடைய அந்த சம்பந்தத்தை பேசக்கூடியதை அதை நிறுத்திட்டு நாம் இடையில் பூர்ந்து அதை என்ன செய்யக்கூடாது, பறிச்சுக்க கூடாது. நாம் முந்தி சென்று இந்த சம்பந்தத்தை நாம் வாங்கிக் கொள்வோம், நாம் இங்க என்ன செய்வோம், சம்பந்தம் எடுத்துக்குவோம் சொல்லி உங்களுடைய பிள்ளைகளுக்காக இந்த மாதிரியான காரியங்களை செய்யாதீர்கள் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியா பார்க்கும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப நாவு என்பது சும்மா அல்லாஹ் தந்திருக்கிறான், அது எங்க வேணாலும் வளையும் எப்படி வேணாலும் பேசுங்கிறது அல்ல. அந்த நாவிற்குத்தான் அல்லாஹ் கடுமையான தண்டனை வைத்திருக்கிறான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புகாரியில ஒரு ஹதீஸ் பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் மிஅராஜுக்கு போனாங்க. அந்த மிஅராஜுக்கு போகும்போது அந்த இஸ்ரா மிஅராஜ்ல பல்வேறு நிகழ்வுகளை பார்த்தார்கள். அதுல பல்வேறு கொடுமைகள் பல மனிதர்களுக்கு செய்யப்பட்டது. அதுல ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொல்றாங்க, ராய்துல் லைல தரஜலைனி அத்தயானி ஃபஅഖத பியதி, இருவர் வந்தார்கள், இரண்டு வானவர்கள், அவர் என் கையை பிடிச்சு என்ன கூட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அங்கே பைத்துல் முகத்தஸை பார்த்தேன், அங்கே பல்வேறு காட்சிகளை பார்த்தேன். அப்படி போகும்போது அங்கே ஒரு மனிதர் நிற்கிறார், இன்னொரு மனிதர், ஒருவர் அவருடைய தலைமாட்டில் நிற்கிறார், இன்னொருவர் உட்கார்ந்து இருக்கிறார். அவருடைய கையில இரும்பு கோடாரிகள் இருக்கிறது, இரும்பு கூர் செய்யப்பட்ட இரும்பு கோடாரிகள். அதை வைத்து அவர் அவரை வேதனை செய்து கொண்டே இருக்கிறார். அவருடைய தாடையில ஒரு பக்கத்தை இழுத்து அந்த தாடையை அந்த இரும்பு கோடாரிகளால் போட்டு என்ன கிழிக்கிறாரு. அதை விட்டுட்டு இன்னொரு பக்கத்துக்கு வர்றாரு, அந்த தாடை ஒண்ணு சேர்ந்து விடுகிறது. மறுபடியும் இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த தாடையும் அந்த இரும்பு ஆயுதத்தால் அவர் என்ன செய்யறாரு, கிழித்து கொண்டிருக்கிறார். இப்படியே நடந்து கொண்டே இருக்கிறது. அடுத்தடுத்த காட்சிகளை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். எல்லாத்தையும் முடிஞ்சு நான் என்னோடு வந்திருக்கக்கூடிய வானவர் இடத்துல கேட்டேன், அம்மல்லதி ராய்துஹு யஷுக்கு ஷிதுகஹு ஃபகذாபுன் யுஹத்திஸு பில் கதுபா. நான் வானவர்கிட்ட கேட்டேன், ஒரு பக்கத்துல தாடையை பிடிச்சி என்ன கிழிக்கிறாங்க இரும்பு ஆயுதத்தால், அது கொஞ்ச நேரத்துல சேர்ந்து விடுகிறது. அடுத்து இன்னொரு பக்கத்தை இடது பக்கத்தை என்ன கிழித்து கொண்டிருக்கிறார்களே, இந்த வேதனை செய்யப்பட்டவர் யார், எதற்காக வேண்டி இவர் வேதனை செய்யப்படுகிறார் அப்படின்னு நான் கேட்கும் போது அந்த வானவர் சொன்னார், இவர் யாரு தெரியுமா, உலகத்தில் வாழுகின்ற பொழுது பொய்யை பேசினார். பொய்யை அந்த அளவுக்கு என்ன செய்த மக்களுக்கு மத்தியில பரப்பினார்.
அவர் ஒரு பொய்யை பேசுகிறார், அந்த பொய் அப்படியே ஊரை சுத்தி உலகத்தை சுத்தி அப்படி எல்லா பக்கங்களிலும் அந்த பொய்யான செய்திகள் வதந்திகள் பரவுவதற்கு இவர்தான் காரணமாக இருந்தார். எனவே இவர்தான் இந்த தண்டனை அணிவித்துக் கொண்டிருக்கிறார். இவருக்கு கியாமத் நாள் வரை இந்த தண்டனை கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இஸ்ரா மிஅராஜிலே பார்த்த ஒரு செய்தியை என்ன செய்றாங்க சொல்றாங்க அப்படின்னா, அப்போ நாவுடைய விஷயத்தில் நாம் எந்த அளவுக்கு கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு வதந்திகளை பரப்புவதற்கு யாரும் காரணம் இல்லை. நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு போன் போதும், நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன், அதுல வரக்கூடிய செய்திகள், அதுல பார்க்கக்கூடிய செய்திகளை எல்லாம் பரப்பி விட்டு தவறான செய்திகள், புறம்பான செய்திகள், மார்க்கத்துல இல்லாத செய்திகள், மார்க்கத்தை கெடுக்கக்கூடிய செய்திகள், இப்படியான செய்திகளை இன்னைக்கு என்ன செய்யறோம் பரப்பி கொண்டிருக்கிறோம். மற்றவங்க பரப்புறாங்க, இஸ்லாமிய எதிரிகள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த இந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு அந்த காரியங்களை ஒரு முஸ்லீமும் செய்யக்கூடியவனாக நிச்சயம் நம்ம பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல பல்வேறு வதந்திகளை பரப்புனாங்க. அன்னைக்கு பல்வேறு சிக்கல்களை உருவாக்குவதற்கு ஒரு செய்தி தான் காரணமாக இருந்தது. அதே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்ற பொழுது, இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷத்து ஃபில்லதீன ஆமனு லஹும் அதாபுன் அலீமுன் ஃபித் துன்யா வல் ஆখিরা வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எவர்கள் ஈமான் கொண்டவருடைய விஷயங்களிலே அவதூறுகளையும் அசிங்கங்களையும் அவர்கள் பரப்பிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்திலும் தண்டனை உண்டு, மறு உலகத்திலும் அவர்களுக்கு கடுமையான தண்டனை உண்டு என்று அல்லாஹ் எச்சரிக்கக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம் என்று சொன்னால், அப்ப இந்த மாதிரியான வதந்திகள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நிறைய பரப்புனாங்க. ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியுடைய விஷயத்திலே என்ன செய்தாங்க பரப்புனாங்க. ஆயிஷா அம்மாவுடைய விஷயத்துல கூட ஒரு அவதூறுகளை பரப்பினார். அந்த அளவுக்கு அன்றைக்கு பரப்புதல் என்பது சர்வசாதாரணமாக, அதற்கான தண்டனை என்ன, அல்லாஹ் இதற்கு எவ்வளவு குற்றம் வைத்திருக்கிறான், தண்டனை வைத்திருக்கிறான் என்பதை புரியாமல் நிறைய செய்திகளை செய்தாங்க. அதுல ஒண்ணுதான் ஆயிஷா அம்மாவுடைய விஷயத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்ற போது சொல்றான், லவ்லா இது சமிஅ்துமூஹு ظنن المؤمنون والمؤمنات بانفسهم خيرا وقالوا هذا افك مبين. நடந்த ஒரு பெரிய சம்பவம் இஃப்க் ஆயிஷா என்று சொல்வார். அப்ப ஆயிஷா அம்மாவுடைய விஷயத்துல ஒரு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களில் முஸ்லிம்களும் என்ன செய்தாங்க, முனாஃபிக்குகள் செய்த அந்த வேலையை முஸ்லிம்களும் என்ன செய்துட்டாங்க, அதை பரப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லாஹ் சொல்றான், மூமின்களாக இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் அல்லாஹ்வுடைய தூதரின் மனைவி, சாதாரண ஒரு பெண் அல்ல, உம்மஹாத்துல் மூமினின், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மூமின்களுக்கும் தாய். அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான ஒரு பெண்ணை இப்படி அசிங்கமாக நினைச்சிட்டாங்க, அவதூறுகளை அள்ளி பரப்புகின்றார்களே. மூமின்கள் அதை கேள்விப்படுகின்ற பொழுது இது பகிரங்கமான இட்டுக்கட்டு, இது அவதூறு அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டாமா என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய வசனங்களை பார்ப்போம். அப்ப முஸ்லிம்களும் சேர்ந்து என்ன செய்தாங்க, அதனுடைய விபரீதங்களை தெரியாமல் அந்த செய்திகளை பரப்பினார்கள் என்றும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறார். அதே போல இது ஒரு சம்பவம். அதே போல ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நடந்த பல்வேறு வதந்திகள்ல இது ஒரு வதந்தி. உஹது போரை நாம் தெரிந்திருப்போம். அப்ப அந்த உஹது போர்ல கடுமையான போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முஸ்லிம்களுக்கு வெற்றியை வாகையை சூடித்தரக்கூடிய அளவுக்கு போர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் காபிர்கள் செய்த வேலை என்ன தெரியுமா, இந்த போரினுடைய சூழ்நிலையை அப்படியே மாற்றிவிட வேண்டும், தங்களுக்கு சாதகமாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன செய்துட்டாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதருடைய பல் உடைக்கப்பட்டது, அம்புகள் ஏற்பட்டது, அதுல கொஞ்சம் வீலிய ரத்தம் போனது. அதை எப்படி பரப்பிட்டாங்கன்னா, முஹம்மது கொல்லப்பட்டு விட்டார் என்ற செய்தியை போர்க்களத்துல பரப்பிட்டாங்க. முஹம்மது கொல்லப்பட்டு விட்டார் அப்படிங்கிற செய்தியை சொன்ன மாத்திரத்துல பல்வேறு மக்களும் சஹாபாக்களும் அங்கிருந்து என்ன செய்தாங்க, ஓடக்கூடிய ஒரு காட்சியை பார்க்க. முஸ்லிம்கள் சிதறடிக்கப்பட்டு ஆங்காங்கே அவர்கள் சரியான இலக்குகளை தெரியாமல் ஓடிய காரணத்தினால் அந்த போர்ல கடுமையான தோல்வி ஏற்பட்டது அப்படிங்கிற வரலாறை நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால், அதற்கு காரணம் என்ன, ஒரு சின்ன வதந்தி தான். ஒரு சின்ன வதந்தியை எதிரிகள் திட்டம் போட்டு என்ன செய்தாங்க, போட்டாங்க. அது பயங்கரமான ஒரு வேலையை செய்தது அப்படிங்கிற செய்தியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்போ இந்த மாதிரியான வதந்திகளிலிருந்து நாம நம்மளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். சில நேரத்தில் ஷைத்தான் அந்த வேலைகளை செய்வான். வதந்திகளை பரப்புவதற்கு ஷைத்தானுடைய தூண்டுதல் இருக்கும். அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது, ஷைத்தான் இருக்கான மனித உருவத்தில் வருவான். நம்ம நினைக்கிறோம் அவனை மனுஷன் நினைப்போம், ஆனா அவன் தான் ஷைத்தான் வேலையை செய்து நம்ம பக்கத்துல வந்துட்டான். ஷைத்தான் மனித உருவத்தில் வந்து அவன் மக்களிடத்துல செய்திகளை சொல்லுவான், பேசுவான், பொய்யை பரப்புவான்.
பேசிட்டு அவன் சொல்லுவானா, சமீஅத்து ரஜுலன் ஆரிஃபு வஜ்ஹஹு வலா அத்ரி மா அஸ்முஹு யுஹத்திஸ். இந்த செய்தியை சொன்னவர் இவருதான், அவருடைய முகம் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது, ஆனால் அவருடைய பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. சைத்தான் எப்படி கொண்டு வருவான்? முகம் தெரியும், அவருடைய பேஸ் எனக்கு தெரியுது, ஆனால் அவர் யார் என்று அவருடைய பேர் என்ன என்று எனக்கு தெரியாது என்று ஷைத்தான் சில பொய்களையும் வதந்திகளையும் பரப்புவதற்கு அவனே காரணமாக ஆக்கிவிடுவான் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள்ங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப இந்த விஷயங்களிலே நாவினால் நாம் செய்திகளை சொல்லுவது, பரப்புவது வதந்திகளாக அது ஆகிவிடும் என்று சொன்னால் அதுல நம்ம கடுமையாக எச்சரிக்கையாக இருக்கணும். காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்ற போது, இன்னா நஹ்னு நுஹீல் மௌதா வ நக்துபு மா கத்தமு வ ஆசாரஹும் குல்ல ஷைஇன் அஹ்ஸைனாஹு ஃபீ இமாமின் முபீன். நிச்சயமாக நாம் இறந்தவர்களை உயிர்ப்பிப்போம். அது மாத்திரமல்ல, அவர்கள் எதையெல்லாம் உற்படுத்தி வைத்தார்களோ, அவர்கள் பேச்சுகள்ல எழுத்துக்கள்ல என்னென்ன விஷயங்களை எல்லாம் அவர்கள் செய்தார்களோ எல்லாத்தையும் நான் பதிவு செய்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் நம்ம சொல்றான்னா, அதுல எது முக்கியமானது? நம்முடைய நாவினால் ஏற்படக்கூடியது முக்கியமானது என்பதை அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கிறான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப இந்த நாவுடைய விஷயத்துல நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் அப்படிப்பட்ட நண்பர்களாக நம்ம அனைவரையும் ஆக்கிடுவான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாவு சம்பந்தமா சொல்லும்போது சொன்னாங்க, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் ஃபல்யகுல் ஹைரன் அவ் லியஸ்மத். புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். உங்களில் யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறாரோ அவர் பேசினால் நல்லதை பேசட்டும். பேசுறீங்களா, நல்லதை பேசுங்க. இல்லை என்று சொன்னால் அவர் வாய் மூடி அமைதியாக இருக்கட்டும், அதுதான் அவருக்கு சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கும். அப்ப அன்பார்ந்த சகோதரர்ல, இன்னைக்கு சமூகத்துல நிறைய செய்திகளை பரப்பக்கூடியவர்கள் ஏதோ நன்மையை செய்யற மாதிரி, ஏதோ உலகத்துல என்னமோ பெரிய அவர் ரிப்போர்ட்டர் மாதிரி எல்லா செய்திகளையும் என்ன செய்யறாங்க, இன்னைக்கு பரப்பி கொண்டிருக்கிறாங்க. இது நமக்கு தேவையா? இந்த செய்தியை மக்களுக்கு நாம் சொல்லணுமா? இது இந்த காலகட்டத்தில் தேவையா? இதை நம்ம பரப்ப வேணுமா என்பதை எல்லாம் யோசிக்கிறது இல்லை. இன்னைக்கு தேர்தல் முடிஞ்சிருக்கு, 4ஆம் தேதி, அது எல்லாரும் பரப்பிக்கிட்டே இருக்கிறான். அவன் எதற்கு சப்போர்ட்டோ, யார் யார் எதற்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் எக்ஸிட் போல் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, செய்திகளை பரப்புறாங்க. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா தேவையற்ற செய்திகள், என்னமோ சட்டசபையில் போய் உட்கார்ந்து நாளைக்கு அவர் ஆட்சியை பிடிச்ச மாதிரியும் வர்ற மாதிரியும் தேவையற்ற செய்திகளை நல்லா நம்ம முஸ்லிம்களும் நிறைய பரப்புறாங்க. 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் தெரியும் எவ்வளவு எலி மருந்துகள் விற்க போகுது, பூச்சி மருந்து எவ்வளவு விற்க போகுதுங்கிறது 4ஆம் தேதிக்கு அப்பதான் தெரிய போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் நினைச்சிட்டாங்க, அடிக்ட் ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு மோசமாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை இஸ்லாமிய பெண்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் சாவ போறான்னு தெரியல, தூக்கு போட்டு எத்தனை பேர் சாவ போறான்னு தெரியல. அந்த அளவுக்கு இன்னைக்கு சினிமா மோகம் என்பது மக்களை அப்படி ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு நம்ம சமூகத்துல பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் திருமறையில சொல்லி காமிக்கிறான், வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன் இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லுன் உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. உனக்கு எதுல ஞானம் இல்லையோ, அறிவில்லையோ, எதுல உனக்கு நாலேஜ் இல்லையோ அதை பற்றி நீ பேசாத, அதில் பின்தொடராத, அந்த காரியத்தை நீ செய்யாத. நிச்சயமாக பார்வையும் காதும் உள்ளமும் எல்லாமே அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமை நாளிலே விசாரிக்கப்படக்கூடிய ஒன்று. எனவே தேவையற்ற காரியங்களை நீங்கள் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் எச்சரிக்கை செய்யக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 விஷயங்களை சொன்னார். 2 விஷயங்களை மக்களுக்கு சொல்கின்ற பொழுது, இந்த 2 விஷயங்களையும் யாரெல்லாம் பாதுகாத்துக் கொள்கிறார்களோ, பேணிக் கொள்கிறார்களோ, அது மதுலகுல் ஜன்னா, அவர்களுக்கு நான் சொர்க்கத்துக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னார்களே. அதுல ஒண்ணு நாவு. அப்ப இந்த நாவுடைய விஷயத்திலே நீங்கள் கண்ணியமாக, கட்டுப்பாடாக, மார்க்கத்தினுடைய வரம்புகளை மீறாமல் பார்த்து பார்த்து பயந்து அளந்து அந்த நாவுடைய விஷயத்திலே நீங்க நடந்து கொண்டீர்கள் என்று சொன்னால், அதை பாதுகாத்தீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு நான் சொர்க்கத்தை வாங்கி தருகிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அடுத்து சொன்னார்கள், கற்பை சொன்னார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய கற்பு, அதையும் பாதுகாக்க வேண்டும், அதையும் நீங்கள் தவறான வழியிலே யூஸ் பண்ணிடக்கூடாது. அப்படிங்கிற 2 விஷயங்களையும் முறையாக பேணி நடந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்காக நான் சொர்க்கத்தை வாங்கி தருகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சொன்னாங்க என்று சொன்னால், மனிதன் அதிகமாக நரகத்தில் தள்ளப்படுவது இந்த நாவினால் தான். இந்த நாவு தான் அவனை நரகத்தில் கொண்டு தள்ளுகிறது. இந்த நாவு தான் தேவையற்ற காரியங்களை செய்த காரணத்தினால் அவன் நரகத்தின் பக்கம் தள்ளப்படுகிறான் என்பதற்காக வேண்டித்தான்
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, பொதுவாக செய்திகளை, தேவையற்ற காரியங்களை, வதந்திகளை பரப்பக்கூடிய விஷயங்களிலே நாம் இங்கே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் பரப்பக்கூடிய ஒரு காரியம் சமூகத்திலே தேவையற்ற விஷயங்களை, தேவையற்ற பதட்டங்களை, ஒரு பொய்யை உலா வருவதற்கு காரணமாக நாம் ஆகிவிடுகிறோம் என்பதையும் இந்த விஷயங்களை மறந்துவிடக்கூடாது. இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நம்முடைய நாவுகளை பேணி மறுமையிலே உயர்வான சுவர்க்கத்தை அடையக்கூடிய நல்லவர்களாக நம்ம அனைவரையும் ஆக்கி அல்வானாக. வாஹுதான் அல்ஹம்துலில்லாஹ்.